ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. யூனிபார்ட்ஸ் ஐபிஓவோட லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஜினியர்டு சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இந்த யூனிபார்ட்ஸ். அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் இது மாதிரி செக்டார்லலாம் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளோட பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோவில் என்னுடைய ஃபைனல் வியூ சொல்லியிருந்ததை ஒரு ரிமைண்டருக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ அரௌண்ட் 66% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கடனும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜினியர்டு சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. ஃபாரின்லேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் ரெவன்யூ 80% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபோர்ஜ் அண்ட் ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சீப் வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. 15 PE மல்டிபிள் அப்படின்றது ரொம்ப சீப்பான வேல்யூ தான் இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போது, காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் லிஸ்டிங் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். 12th டிசம்பர் அன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது, கம்மிங் மண்டே அன்னைக்கு. சிம்பிள் வந்து யூனிபார்ட்ஸ். ஐபிஓ ப்ரைஸ் 577 ரூபாய். ஒரு லாட் நமக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா 25 ஷேர்ஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுருப்பாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 45 ரூபாய் அப்படின்ற மாதிரி சில வெப்சைட்லையும், 55 ரூபாய், 60 ரூபாய் அப்படின்ற மாதிரி சில வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப கம்மியான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். ஸோ 45 ரூபான்னு எடுத்துக்கலாம். அரௌண்டு 7.7% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 45 ரூபாய், ஐபிஓ ப்ரைஸ் 577 ரூபாய். லிஸ்டிங் எக்ஸ்பெக்டட்னு பார்த்தோன்னா 600 ரூபாய்க்கு மேலே லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லாட் நமக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 577 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸு. ஸோ இதில் பிஇ மல்டிபிள் 15 இருக்குது. சப்போஸ் 650 ரூபாயை ரீச் ஆச்சு அப்படின்னா 17 PE மல்டிபிளாக இருக்கும். 800 ரூபாயை ரீச் ஆச்சுன்னா 21 PE மல்டிபிளாக இருக்கும். 1000 ருபீஸை ரீச் ஆச்சுன்னா 26 PE மல்டிபிளாக இருக்கும். இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 27ல் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் ஆகுது ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். சப்போஸ் நான் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன் அப்படின்னா லிஸ்டிங் டைமில் கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கிது, லிஸ்டிங் கெயின் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 மந்த்துக்காவது ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா ஷார்ட் டைமில் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஐபிஓவில். ஏன்னா வேல்யூஷன் ரொம்ப கம்மியான வேல்யூவில் வர்றனால. நெக்ஸ்ட்டு சப்போஸ் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா 1 இயருக்கு மேலே கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலான்ட்டு. சப்போஸ் எனக்கு வந்து அலாட் ஆகலை அப்படின்னா 500க்கும் கீழே வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா வேணால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதை கன்சிடர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு லாட் கிடச்சிருக்கு. இந்த ஒரு லாட்டை வந்து நான் லாங் டேர்முக்கு தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறேன். 1000 ருபீஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா வேணால் ஒரு பார்ஷியல் ஷேர்ஸை மட்டும் நான் புக் பண்ணலான் இருக்கேன். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நான் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இது வந்து என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.